ஒரு அற்புதமான ஸ்தலத்தை பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். முருகப்பெருமான் சிவ பூஜை செய்த ஒரு பழமையான ஸ்தலம் கீழ்வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சூரபத்மனை சம்ஹாரம் பண்ற திருச்செந்தூர்ல அந்த வீரகத்தி தோஷம் அவருக்கு வந்திருக்கு. ஒரு வீரனை கொண்டதுனால அந்த வீரகத்தி தோஷத்தை போக்குவதற்காக முருகப்பெருமான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதுதான் கீழ்வேலூர் அப்படிங்கிற கீவலூர்னு சொல்லுவாங்க. இது நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல அந்த ஊர் இருக்கு. ஸோ அந்த கீழ்வேலூர்ல பாத்தீங்கன்னா அது ஒரு மாட கோயில். படியில ஏறி மேல போய் வழங்க வேண்டிய மாட கோயில். மேல பரமேஸ்வரன் இருக்காரு. அந்த படி ஏறுற இடத்துக்கு கீழேயே எந்தவித ஆயுதங்களும் இல்லாம தவ கோலத்துல நின்ற கோலத்துல சிவ பூஜை செய்யும் பாலசுப்ரமணியரா அந்த இடத்துல முருகப்பெருமான் இருக்காரு. இதுல என்னன்னா தன்னுடைய மகன் தன்னுடைய சிவபெருமானை நோக்கி பூஜை செய்யறதுனால தன்னுடைய மகனுக்கு எந்தவித துஷ்ட சக்திகளாலையும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முருகனுக்கு நேரா அம்பாள் 5 வட்ட தம்மன் அப்படிங்கிற பேர்ல ஒரு காளியா மிகப்பெரிய உருவத்தோட வடக்கு நோக்கி 4 திசைகளையும் ஆகாயத்தையும் பூமியையும் கட்டுப்படுத்தி எந்த திஷ்ட சக்திகளும் முருகப்பெருமானை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அந்த அம்மன் அங்க இருக்காங்க. ரொம்ப அற்புதமா எந்த ஒரு சிவாலயத்திலையும் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான காட்சி. சுவாமியுடைய ஈசானிய பாகத்துல ஒரு மிகப்பெரிய சன்னதியில காளி ரூபத்துல கோரை பற்களோட சூளாயுதத்தை பூமியில குத்தி மிகப்பெரிய உருவத்தோட அந்த 5 வட்டத்தம்மன் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த கோவில் மூவராலும் பாடல் பெற்ற கோவில். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவராலும் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். குபேரன் ஒரு வாட்டி என்ன பண்ணிடுறான்னா பார்வதி தேவிய கொஞ்சம் தவறா பார்த்துடுறான். அதனால் பார்வதியுடைய சாபத்துக்கு ஆளாகி தன்னுடைய செல்வங்களை இழந்துடுறான். அவன் இழந்த செல்வங்களை திரும்ப பெற்ற இடமும் இந்த கீழ்வேலூர். அவன் சிவ பூஜை செய்து சிவபெருமானை பூஜை செய்து இழந்த செல்வங்களை திரும்ப பெற்றதுனால அந்த இடத்துல குபேரனுக்கு ஒரு தனி சன்னதி தெற்கு நோக்கி இருக்கு. சிவபெருமானை நோக்கி குபேரன் இருக்காரு. ஸோ வாழ்க்கையில நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்த கால சூழ்நிலைகளாலும் கிரக தோஷங்களாலும் நம்ம வச்சிருக்க அந்த பொருளாதாரம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, கொஞ்சம் இழந்துட்டோம் அப்படின்னா இந்த கீழ்வேலூர் ஸ்தலத்துக்கு அங்க வீட்டிற்கும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் விநாயகரையும் 5 வட்டத்தம்மனையும் கடைசியா குபேரனையும் வழிபட்டீங்கன்னா இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்குங்கிறது ஐதீகம். நிறைய பேர் தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை இழந்தவங்க அவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி குபேரனையும் தரிசனம் பண்ணி தங்கள் இழந்த செல்வங்களை நல்ல முறையில பெற்றிருக்காங்க. வாய்ப்பு இருக்கவங்க திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் இருக்க கீழ்வேலூருங்கிற அந்த மிகப்பெரிய ஸ்தலத்தை தரிசித்து உங்களுக்கு வேணுங்கிற இன்பங்களையும் வேணுங்கிற செல்வங்களையும் இழந்த செல்வங்களையும் முக்கியமா பெற்று கொள்ளுமாறு உங்கள் அன்பு திருவடி சரவணன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து காண திருவடி சரவணன்